ஓம். ஸ்ரீ பரிச பாகவதர் கதை. பண்டரிபுரத்திலே பரிச பாகவதர் என்று ஒருவர் இருந்தார். இவர் செல்வத் திருமகளையே சரணமென்று கொண்டவர். இவரது மனைவியின் பெயர் கமலஜா. எனது வறுமை மிகுதியினால் உனை தொழுவதும் தடைபடுகின்றது, வறுமை நீங்க வழி செய்வாய் என்று ருக்மணி பிராட்டியாரை வேண்ட அவர் பரிச வேதி கல் ஒன்றை இவருக்கு அளித்து, இதை பரம ரகசியமாக வைத்து காத்து தேவையான பொழுது பொன்னாக பொருள் மாற்றி வாழ்வாய் என்று சொல்லி அனுப்பினார். தேவையான பொழுது அவரும் சிறிதளவு இரும்பை பொன்னாக்கி அதை விற்று குடும்பம் நடத்தி வந்தார். இவரது மனைவி கமலாஜாவும் நாமதேவர் மனைவியும் ஒன்றாகவே காலையில் நீராடப் போவது வழக்கம். நாமதேவர் மனைவி ஒரு நாள் தன் வறுமை நிலையை பற்றி குறை சொல்லி வருந்தினாள். இதை கேட்ட கமலஜா, பாண்டுரங்கனை வழிபடுவதில் அர்த்தமில்லை, ஜெகன்மாதாவாக விளங்குகின்ற ஸ்ரீ ருக்மணி தேவியை வழிபட்டால் செல்வமெல்லாம் தருவாள். என் கணவர் மனம் உருகி வேண்டினார். அதற்கு இறங்கி பிராட்டியார் ஒரு பரிசவேதிக்கல் கொடுத்தார். அதை தடவினால் போதும், இரும்பு பொன்னாகி விடுகிறது என்று பெருமையாக சொல்லிக்கொண்டாள். மிகவும் ஆச்சரியமடைந்த அவள், அந்த கல்லை எனக்கு காண்பிப்பாயாக என்றாள். உடனே முன் யோஜனையற்ற கமலஜா அவளை தன் வீட்டிற்கு அழைத்து சென்று அந்த கல்லை காட்டினாள். நாமதேவரது மனைவிக்கு ஆவல் எழுந்தது. இந்த கல்லை வாங்கிப்போய் நாமும் என் பொன்னை பெறக்கூடாது என்று நினைத்து கல்லை தனக்கு இரவலாக கொடுக்கும்படி கேட்டாள். கமலஜா இந்த விஷயம் தன் கணவருக்கு தெரியக்கூடாதென்று சொல்லி வெகுவாக எச்சரிக்கை செய்து கல்லை கொடுத்தாள். கல்லை பெற்றுக்கொண்ட இவள் வெகு சந்தோஷத்துடன் வீடு சேர்ந்தாள். ஆனந்தத்தினால் அவள் உள்ளம் துடித்தது. இன்றோடு தன்னுடைய வறுமையெல்லாம் நீங்கிவிடும் என்று எண்ணி மகிழ்ந்தவளாய் வீட்டிலே இருந்த இரும்பு ஜாமான்கள் ஒன்றை விடாமல் கத்தி கத்தரிக்கோல் முதல் எல்லாவற்றையும் பொன்னாக்கினாள். அதில் சிறு துண்டு ஒன்றை எடுத்து விற்று வரும்பொழுதே சமையலுக்கு வேண்டிய பொருள்களையும் வாங்கி வந்து சமையல் செய்யத் தொடங்கினாள். கோவிலிலே உச்சிவேளை பூஜை முடிந்ததும் வீடு திரும்பினார் நாமதேவர். வீதியிலிருந்து நுழையும் பொழுதே அறு சுவைகளும் வாசம் வீசின. இலை போட்டு பரிமாறும் பொழுது, இவைகள் ஏது, யார் கொடுத்தார்கள் என்றார். அவள் ஏற்கனவே என்ன சொல்வது என்பதை பற்றி சிந்திக்கவில்லை. ஆகவே பயந்து போனாள். பிறகு அதை பற்றி தங்களுக்கென்ன கவலை, பண்டரீநாதனை துதிப்பது தங்கள் பணி, தங்களது உடல் நலத்தை காப்பது என் பணி என்றாள். அவருக்கு சந்தேகம் உண்டாயிற்று. பிறரிடம் ஏற்பது இகழ்ச்சி என்பது உனக்கு தெரியாதா? இவை எங்கிருந்து வந்தன என்பது தெரிந்தாலன்றி நான் சாப்பிடப் போவதில்லை என்று உட்கார்ந்தவர் எழுந்தார். அவள் மெல்ல மெல்ல கமலாஜாவின் புத்திமதியையும் அவளிடமிருந்து தான் பரிசவேதி பெற்றதையும் சொன்னாள். எங்கே அதை எடுத்து வா பார்ப்போம் என்றாள். அவள் பரிசவேதியை கொண்டு வந்து கொடுக்க அதை வாங்கி பார்த்துவிட்டு, இனி மக்களை மயக்கி அஞ்ஞானத்திலே ஆழ்த்தாதே என்று சொல்லி சந்திரபாகா நதியிலே அதை வீசி எறிந்தார். பிறகு வீட்டிற்குள் வந்து அமைதியாய் பகவான் நாமஸ்மரணை செய்து கொண்டிருந்தார். அவர் மனைவியோ செய்வதறியாது திகைத்து நன்மை செய்ய முன்வந்த கமலஜாவுக்கு என்ன பதில் உரைப்பது என்று விளங்காமல் விம்மி விம்மி அழலானாள். அங்கே கோவிலில் இருந்து வீடு திரும்பிய பரிசபாகவதர் மனைவியிடம் பரிசவேதிக்கல் எங்கே என்று கேட்டார். அவள் உண்மையை சொல்லிவிட்டாள். அதற்கு, அடடா, 100 முறை எச்சரித்தும் பெண்புத்தி பின்புத்தி என்பதை காட்டிவிட்டாயே. நாமதேவன் வெறும் பித்தனாயிற்றே, பொன் கிடைத்தாலும் மண் என்று எரியக்கூடியவனாயிற்றே. அது மீண்டும் வந்தால் நம் அதிர்ஷ்டம்தான், போய் வாங்கி வா என்று அவளை அனுப்பினார். கமலஜா நாமதேவர் வீட்டிற்கு வந்ததும் தன் தோழி விம்மி அழுவதைக் கண்டு விசாரிக்க அவள் நடந்ததை அப்படியே சொன்னாள். கமலஜா பதறிப்போனாள். ஓட்டமாய் வீட்டிற்குள் வந்து கணவரிடம் சொல்ல,
பரிசபாகவதர் வெகு கோபத்துடன் நாமதேவர் வீட்டை நோக்கி நடந்தார். நாமதேவர் அமைதியாய் உட்கார்ந்திருந்தார். அவரிடம் சென்று, ஐயா, நீர் பெரிய வைராக்கியமுடையவர்தான். அதற்கு வீட்டு பொருளை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். பிறர் பொருளை இப்படி செய்வது எந்த நியாயத்தில் சேர்ந்தது என்று கேட்டார். இதே சமயம் வீதியிலே செல்லும் சிலர், பிறர் பொருளை நதியில் எறியலாமா, இது நியாயமல்ல என்று பேசிக்கொள்வது அவர் செவிகளில் விழுந்தது. நாமதேவர் பரிசபாகவதரை நோக்கி, தேவியின் பக்தரே, கோபம் வேண்டாம். மனிதனுக்கு பொருள் ஆசை பொல்லாதது. ஈசனாத்ரயங்கள் என்னும் 3 ஆசைகளிலே இதுவே மிகவும் கொடியது. முதலில் ஒரு பொருளின் மேல் ஆசை உண்டாகிறது. அது கிட்டாவிடில் கோபம். கோபம் வந்தால் மயக்கம் ஏற்படுகிறது. இம்மாதிரியான தொல்லைகளிலிருந்து உம்மை விடுவிக்கவே இப்படி செய்தேன். இன்று முதல் ஆசையை விடுத்து பண்டரிநாதனை பக்தி செய்வீராக என்றார். பாகவதற்கு கோபம் அதிகரித்தது. நாமதேவரை நோக்கி, உம்முடைய பேச்சு அழகுதான். பகவானை துதிப்பதற்கும் பணி செய்வதற்கும் இந்த உயிர் நிற்க வேண்டாமா? உடல் வாடாமல் இருக்க வேண்டாமா? சுவர் இருந்தால்தானே சித்திரம் எழுதலாம். வயிற்று சிந்தனையை பெரிதாய் அன்ன விசாரமாக இருந்தால் இறைவனை எப்படி தொழ முடியும்? பொருள் இல்லையானால் உலகில் வள்ளல்கள் இருப்பார்களா? செல்வம் இல்லாவிடில் கொடைக்கு கர்ணன் என்று ஒருவன் இருந்திருக்க முடியுமா? பணம் இன்மையினால்தானே கபீர்தாசர் திடப்புகுந்தார். உங்கள் பேச்சு உங்களுக்குத்தான் சரி. தேவி எனக்களித்த செல்வம் அந்த கல். அதை திருப்பி கொடுத்துவிட்டு பிறகு தத்வார்த்தம் பேசும் என்றார். நாமதேவர் சற்றே நிமிர்ந்து உட்கார்ந்தார். சுவாமி, நான் சொல்வதை சற்று கேளும். உலகத்தில் பொருள் என்பது மெய்ஞானம் ஒன்றுதான். பொருளுக்காக அன்பு செய்பவர்கள் மெய் அன்பர்கள் ஆகார். பொருளை நல்ல வழியிலே உழைப்பின் மூலமும் முயற்சியின் மூலமும் தேட வேண்டும். பிறகு அதை நல்ல வழியிலே பயன்படுத்த வேண்டும். ஆகவே சுலபமாக பொருள் தேட நினைப்பது பேராசையை வளர்ப்பதாகும். ஆதலால் சோம்பலும் ஆசையும் மிகுதியாகுமேயன்றி நீர் சுகமாக குடும்பக் கவலையின்றி பக்தி செய்ய முடியும் என்று நினைப்பது போல் செய்ய ஒட்டாது. ஆகவே நீர் ஆசையை அறுத்து பக்தி செய்ய முயற்சி செய்ய வேண்டும் என்றார். பாகவதர் கோபம் சற்றே தணிந்தது. என்றாலும் நாமதேவரின் சொற்களை ஏற்காமல், சுவாமி, இந்த ஞானோபதேசத்தை எல்லாம் வேறு எவருக்கேனும் செய்யுங்கள். எனக்கு என் கல்லை கொடுத்து அனுப்பி வையுங்கள் என்றார். உடனே நாமதேவர், இதோ இந்த சந்திரபாகா நதியிலே இங்கேதான் எரிந்தேன். இந்த இடத்திலே அநேகம் கற்கள் இருக்கின்றன. வேண்டியதை எடுத்துக்கொள்ளும் என்றார். இதை கேட்டு அங்கிருந்த எல்லோரும், இதென்ன கதை, எல்லா கூழாங்கற்களும் பரிசவேதி ஆகிவிடுமோ என்று நகைத்தனர். பரிசபாகவரது முகம் சுண்டியது. நாமதேவரே, இதென்ன பரிகாசம்? ஆற்றிலுள்ள கற்கள் எல்லாம் அடியனுக்கு எதற்கு? என் தாய் ருக்மிணி தேவி கொடுத்த கல்தான் வேண்டும். எடுத்து கொடுக்காத பட்சத்தில் பெரும் பழி வந்து சேரும் என்றார். நாமதேவர், இதோ கொடுக்கிறேன் என்றெழுந்து சென்று சந்திரபாகா நதியில் மூழ்கினார். சற்று நேரத்திற்கெல்லாம் 2 கைகளிலும் நிறைய கற்கள் கொணர்ந்து போட்டு, பரிசபாகவதரே, இந்த கற்களுள் எது உம்முடையது என்று பார்த்து எடுத்துக்கொள்ளும் என்றார். பரிசபாகவதர் அந்த கற்களை பார்த்தார். அவைகள் எல்லாம் ஒரே மாதிரியாக காட்சியளித்தன. எல்லாமே பரிசவேதிகள்தாம் என்று சொல்லி திகைத்து போனார். வேறு பேச வகையறியாமல் நாமதேவரது திருவடிகளிலே வீழ்ந்து வணங்கி நின்றார். இந்த அற்புதத்தை கண்ட மக்கள் நாமதேவரின் பெருமையை பாராட்டினர். அப்பொழுது பரிசபாகவதர் நாமதேவரை பார்த்து, சுவாமி, உமது பெருமையை உணராமல் அபச்சாரப்பட்டேன். நான் சாக்ஷாத் ஸ்ரீதேவியை உபாசித்தும் அவளது அருளை பெறாமல் பரிசவேதியை பெற்றேனே. என்னை போன்ற மதீனர்களும் உண்டா? மாறாத பக்தியையும் மீளாத பதவியையும் பெரும் வரம் கேட்க வேண்டுமென்று தோன்றவில்லையே. இன்று அடியேனுக்கு பக்தி என்றால் என்ன என்பதையும்
பொருள் ஆசையினால் ஏற்படக்கூடிய தீமையையும் செல்வம் நிலையாது என்பதையும் விளக்கிவிட்டீர். இந்த மூடன் அவற்றை ஏற்காமல் வீண் வாதம் செய்தேன். என்னை மன்னிக்க வேண்டும் என்று வேண்டி நின்றார். நாமதேவர் மேலும் சில நல்லுரைகளை புகன்று பயன் கருதாது இறைவனை தொழுவதே மேலான நிலை என்று போதித்து ஆசி கூறினார். பரிசபாகவதர் அன்று முதல் பாண்டுரங்கனது மெய்யன்பர்களுள் ஒருவராக விளங்கினார். ஓ